நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம், நான் உங்கள் தாரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கர்ணனின் தானவிருப்பு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு. கதையின் பெயர் கர்ணனின் தானவிருப்பு. மகாபாரதத்தில் கர்ணன் மிகப்பெரிய தானவீரன் என்று அழைக்கப்பட்டான். அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொண்டவனாக இருந்தான். குறிப்பாக ஏழைகள் மற்றும் துன்புறுத்தப்படுபவர்களுக்கு உதவுவதில் பெருமை கொண்டான். ஒரு நாள் கர்ணன் தன்னுடைய அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தபோது ஒரு யாசகர் வந்தான். அவன் கர்ணனைப் பார்த்து, எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று கேட்டான். கர்ணன் அவனை விரைவாக வரவேற்று, என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்போது அந்த யாசகர், எனக்கு தங்கம் வேண்டும் என்று கூறினான். அவன் கேட்டதைப் போல கர்ணன் தங்கம் கொடுத்தான். ஆனால் அந்த யாசகர் திடீரென தனது வடிவத்தை மாற்றினான். அவர் கீதையின் ஆசிரியரான கண்ணன், கிருஷ்ணர் ஆவார். கிருஷ்ணன் கர்ணனைப் பார்த்து, கர்ணா, உனக்கு நிச்சயமாக மகா தானவீரன் என்ற பெயர் நியாயமானது. உனது தான விருப்பம் உன்னை மக்களின் மனதில் உயர்த்தியுள்ளது என்று சொன்னார். கர்ணன் கண்ணனின் காலில் விழுந்து, நான் என்ன செய்தாலும் நீங்கள் என் மேலானவன். என் மரணம் எப்போது வருமோ அப்போது கூட நான் ஏதாவது ஒருவருக்கு தானம் செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன் என்றார். கதையின் போதனை, கருணை, தானம் போன்ற நன்மைகள் நம்மை உயர்த்தும். பிறர் நல்வாழ்வை அடைய உதவுவது ஒரு மனிதனின் உயரிய பண்பாகும்.